Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஒரு 3 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். 2024, 23, 22. ஸோ இந்த அனலைஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்குது. ஸோ தாராளமாக எடுக்க முடியும். அதுக்கு எந்தெந்த லெசன்ஸ் வந்து ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா நம்ம 27 லெசன்ஸ் வந்து படிக்கணும். 27 லெசன்ஸும் படித்தா மட்டும்தான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சில லெசனை மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாலுமே நம்மளால் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் எந்தெந்த டாப்பிக்கில் புக் பேக் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக் இன்டீரியர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட புக்கு இல்லை அப்படின்னா இப்போதைக்கு கையில் எடுத்து வச்சிங்க அல்லது மார்க் பண்ணி வச்சிங்க. இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஆல்ரெடி 12th வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா பயாலஜி இந்த மாதிரி தேடிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எஃபோர்ட் எடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு பரவாயில்ல, நம்ம வந்து இவ்வளோ எஃபோர்ட் எடுத்ததுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ புக் எடுத்து வச்சிங்க அல்லது நோட்டில் மார்க் பண்ணி வச்சிங்க. ஒவ்வொரு லெசன்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே ஓவராலாக ஃபைனலாக இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மார்க்ஸு, இது 55 மார்க்ஸு, பாட்னி 50, சுவாலஜி 50. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஒவ்வொரு டைட்டில் வைஸாக எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இது இயர் வைஸாக மாறும். ஸோ நமக்கு 15 லெசன்ஸ் இருக்கிறதுனால மினிமம் 4 to 8 மார்க்ஸ் அளவுக்கு தான் கேட்டிருப்பாங்க. அதை தாண்டி எந்த ஒரு இதிலுமே போகாது. ஸோ ஒரு லெசன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மினிமம் கன்ஃபார்மாக ஒரு 3 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம், 3 to 5 அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம ஒரு 10 லெசன்ஸ் படித்தோன்னா 30 மார்க்ஸ், 7 லெசன்ஸ் வந்து படித்தோம் அப்படின்னா 20 மார்க்ஸ் அளவுக்கு கன்ஃபார்மாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸு 1, 2 1 மார்க்ஸ். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 1 மார்க்ஸ் மட்டும்தான் இன்டீரியர் கேட்டிருக்காங்க. மீதி 6 1 மார்க்ஸ் வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. அதே போல் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ 3 வந்து இன்டீரியர் கேட்டிருக்காங்க. மீதி வந்து 3 புக் பேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 4 வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ 2 மட்டும் இன்டீரியர் கேட்டிருக்காங்க. மீதி 3 வந்து புக் பேக்கு. ஸோ நம்ம 3 ஆன்சர்ஸ் பண்ணோம். அந்த 1 வந்து 19வது கொஸ்டின் கம்பல்சரி இருக்குது பார்த்தீங்களா, அது இன்டீரியர் தான் கேட்குறாங்க எவரி இயர். அதேமாதிரி 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ 4ல் பார்த்தீங்கன்னா 3 வந்து புக் பேக்கு, 1 வந்து இன்டீரியர். ஸோ மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ப்ரைமரியாக படிங்க. ஸோ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயரும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முந்தின இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து 8 மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க. செகண்ட் லெசனில் 3, தேர்ட் லெசனில் 3, ஃபோர்த் லெசனில் 3, ஃபிஃப்த் லெசனில் 5, சிக்ஸ்த் லெசனில் 4, அதுக்கடுத்து 7th லெசனில் 2, 8th லெசனில் 8 மார்க்ஸு, 9th லெசனில் 1, அதுக்கடுத்து 10th லெசனில் 2, 11th லெசனில் 3, 12வது லெசனில் 4, 13ல் 1, 14ல் 7 மார்க்ஸு. ஸோ 15ல் 1 மார்க்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர். சரிங்களா? எப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் லெசன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 8 மார்க்ஸ் என்ன பண்ணியிருக்க முடியும், எடுத்துருக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து 6வது லெசன் ஈஸியாக தான் இருக்கும். இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 மார்க்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல் 8வது லெசன் சின்னதான், இதிலே பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த 14வது லெசன் இது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். அதுக்கடுத்து மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த 5வது லெசன், ஏன்னா அதில் ஃபேமிலி இருக்கிறதுனால 5வது லெசன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது வந்து 5 மார்க்ஸு. ஸோ இதை கவுண்ட் பண்ணும்போதே 12, 20, 27, 27 5 32 மார்க்ஸ் அளவுக்கு 1, 2, 3, 4, 5. சரிங்களா? இந்த 5 லெசன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே என்ன பண்ண முடியும், 32 மார்க்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. சரிங்களா? அதனால் இதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கு முந்தின இயர் 2023ல் எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு புக் பேக். ஸோ 22, 23ல் இந்த கொஷின்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தான் இருக்குது. 11th இன்டீரியர் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா 12th கூட கம்மியாக தான் இன்டீரியர் கொஷின்ஸ் இருந்துச்சு. சாரி. ஸோ 11th பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் கேட்டுட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு 23. ஸோ 2023ல் 1 மார்க்ஸ் பாருங்கள், 1, 2, 3. ஸோ 3 1 மார்க்ஸ் வந்து இன்டீரியரு, மீதி வந்து 5 வந்து புக் பேக்.
ஸோ இந்த இயர்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 1 மார்க்ஸாவது புக் பேக் கேட்குறாங்க. அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் நல்லா படிச்சிங்க. 2 மார்க்ஸ் பாருங்கள், 1 2. ஸோ 2 வந்து இன்டீரியரு, 4 வந்து புக் பேக்கு. ஸோ நம்ம 4 தான் ஆன்சர்ஸ் பண்ணோம். புக் பேக் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 4மே என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். 3 மார்க் பாருங்கள், 1 2 3. ஸோ 3 வந்து இன்டீரியராக கேட்டாங்க, 2 வந்து புக் பேக்கு. ஸோ இந்த 2 புக் பேக் ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி 1, மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பண்ணோம். கம்பல்சரி எப்போயுமே இன்டீரியர் தான் கேட்குறாங்க, அதனால் நீங்கள் ரெடி ஆகிக்கங்க. ஸோ 5 மார்க்ஸ் பாருங்கள், 1 மட்டும்தான் புக் பேக்கு. ஸோ மீதி 3 வந்து இன்டீரியர் கொஸ்டின். ஸோ 5 மார்க்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா 20ல் ஏ பி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஏ வந்து புக் பேக்கும் பி வந்து இன்டீரியரும், சரிங்களா? இப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதாவது 2022 பார்த்தீங்கன்னா 1 தான் இன்டீரியர், மற்ற 3 புக் பேக்கு. ஸோ இந்த இயர் மட்டும் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இயருக்கு இயர் என்ன பண்ணலாம், மாறலாம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகக்கூடாது, அதனால் 1 வந்து புக் பேக்கு 1 வந்து இன்டீரியர் கேட்போம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து என்னது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து 9 மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் லெசனை ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். ஃபஸ்ட் லெசன் படிச்சிருந்தோம் அப்படின்னா 9 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே 5வது லெசன் இங்கே வந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 5வது லெசன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 6 மார்க்ஸு. அதே போல் 6வது லெசன் படிச்சிருந்தீங்கன்னா இங்கேயும் வந்து என்னது 6 மார்க்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 14வது லெசனில் இதில் கேட்கல. அதுக்கடுத்து 10 11. ஸோ 10வது லெசன்லையும் 11வது லெசன் பார்த்தீங்கன்னா 9 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 1 2 3 4. இந்த 5 லெசன்ஸ் வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா 15 21 30 39 மார்க்ஸ் அளவுக்கு இந்த 5 லெசன்ஸ்லேருந்து என்ன இருக்குது கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சாரி, இது வந்து சாரி, அது வந்து கொஞ்சம் டைப்பிங் எரரு. ஸோ அதில் வந்து 9 மார்க்ஸ் கிடையாது, 3 மார்க்ஸ் அளவுக்கு தான் ஸ்கோரிங் இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து 9 மார்க். ஸோ ஃபஸ்ட் லெசன் படிச்சிருந்தீங்கன்னா 9 மார்க்ஸ் எடுத்துருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 6. ஸோ 5வது லெசனில் 6 மார்க்ஸு, 6வது லெசன்லேருந்து 6 மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11வது லெசன். ஸோ இந்த 11வது லெசன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 9 மார்க்ஸ் அளவுக்கு என்னது கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இங்கே வந்து 4 மார்க்ஸ்க்கு அளவுக்கு இருக்குது. ஸோ 9வது லெசனில் இங்கே வந்து 5 மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் தான் அதிகம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3வது லெசனில் 4 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 லெசன் பார்ப்போம். ஃபஸ்ட் லெசனு, 5th லெசனு, 6th லெசன். ஸோ இந்த 3 லெசனை நீங்கள் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப படிச்சுருங்க. அப்போ இது படிச்சிருந்தாலும் 15 ப்ளஸ் வந்து 6 21 மார்க்ஸ் எடுத்துருக்க முடியும், சரிங்களா? அதுக்கடுத்து இந்த 11 லெசன்ஸ் வந்து படித்தோம் அப்படின்னா 9 மார்க்ஸு 30 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் மார்க்ஸு நம்ம ஸ்கோர் பண்ணி இருக்க முடியும். அதுக்கான ரீசன் என்னென்னா இங்கே 5 மார்க்ஸ் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 இயர் கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3 லெசன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் லெசனு, 5th லெசனு, 6th லெசன். ஸோ இதில் எல்லாமே 5 அல்லது 6 கேட்டாலுமே 18 மார்க்ஸ் அளவுக்கு நமக்கு வந்து கன்ஃபார்மாக உண்டு. ஸோ அதனால் இந்த 3 லெசனை நல்லா என்ன பண்ணுறேங்க, தரவு பண்ணுறேங்க. ஸோ அதுக்கடுத்து ஸோ லாஸ்ட்டாக 2022 கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க. 2022 மோஸ்ட்லி புக்கின்னு தான் அதிகமாக கேட்டிருப்பாங்க, அதாவது இன்டீரியர் கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. புக் பேக் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா 12க்குமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3, சரிங்களா? 3 வந்து இன்டீரியராக கேட்டிருக்காங்க. 1 2 3, சரிங்களா? 3 வந்து சாரி 1 2 1 2 3 4 5. ஸோ 5 வந்து புக் பேக்கு, 3 வந்து இன்டீரியர். ஸோ மினிமம் 5 1 மார்க்ஸ் வந்து புக் பேக்கில் என்ன பண்ணுறோம் கேட்குறாங்க. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், சரிங்களா? இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5, சரிங்களா? செத்தாண்டா சாகருங்கிற மாதிரி 5 வந்து இன்டீரியர் கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தான் புக் பேக். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. ஏன்னா புக்கெலாம் வந்து புதுசு, ப்ளஸ் வந்து கொரோனா வந்துட்டு போகணும் புதுசு. அது அந்த டைமு கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு எழுதியிருப்பாங்க. 3 மார்க்ஸ் பாருங்கள், 1 2 3 4, 4மே இன்டீரியரு, 1 மட்டும்தான் புக் பேக்கு. ஸோ எதுக்கு இந்த 1 மட்டும் புக் பேக் கேட்டாங்கன்னு தெரியல. 2 மார்க் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் 5 மார்க்ஸ் பாருங்கள், 3 வந்து புக் பேக்கு, 1 வந்து இன்டீரியராக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸு மோஸ்ட்லி 2024லையும் 22லையும் புக் பேக்கு தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து
பார்த்துருங்க. அதே மாதிரி இம்பார்ட்டண்டான லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கேயும் பாருங்கள், ஃபஸ்ட் லெசனில் மினிமம் 6 மார்க்ஸ் அளவுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எப்பயுமே ஃபஸ்ட் லெசனை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஏன்னா அதில் வந்து 5 மார்க்கு கேட்குறதுனால 2 மார்க் 3 மார்க்ஸ் இருந்தாலும் 6 மார்க் அளவு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் லெசன் படிச்சிங்கன்னா 6 மார்க்ஸ் உண்டு. அதுக்கடுத்து இந்த 5வது லெசன் 6வது லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த 5ல் 3 மார்க்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து 6வது லெசனில் 8 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 9, 10 சரிங்களா. 9வது லெசனில் 6 மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க. இந்த 14வது லெசனில் பார்த்தீங்கன்னா 14ல் 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து ஃபைனலாக 15ல் பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸு. ஸோ மினிமம் நீங்கள் வந்து இந்த 4 லெசன் 1, 5, 6 இது 3 எடுத்துக்கிட்டோன்னா 9 ப்ளஸ் 17 மார்க்ஸு, இது ஒரு 6 சரிங்களா. 23 மார்க்ஸு. இங்கே வந்து இருக்கக்கூடியது ஒரு 12 மார்க்ஸு. ஸோ 35 மார்க்ஸு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 1, 2, 3, 4, 5, 6 லெசன்ஸ் வந்து நீங்கள் படித்தா. ஸோ அப்போ ப்ரைமரியாக நீங்கள் 6 லெசன் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஏன்னா அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான், இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இது தெரிஞ்சால் கொஞ்சம் பெட்டர் அதுக்காக. ஸோ அதனால் ஃபஸ்ட் லெசன் வந்து படிச்சிங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல ஃபஸ்ட் லெசனு, அதுக்கடுத்து 5வது லெசனு, அதுக்கடுத்து 6வது லெசன். ஸோ இந்த லெசன்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து செகண்டரியான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 14வது லெசன். ஸோ 14 திருப்பி கேட்குறாங்க. 15, 14, 15 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து 8வது லெசன் சரிங்களா. ஏன்னா 8வது லெசனில் இங்கே 8 மார்க்ஸு, இங்கே வந்து 2 மார்க்ஸு, இங்கே வந்து 1 மார்க்கு. ஆனால் லாஸ்ட் டைம் மட்டும் 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, ஏன்னா இங்கே வந்து 5 மார்க் வந்ததுனால. ஸோ 9, 10 பார்த்தீங்கன்னா இங்கே 9வது லெசனில் இங்கே 5, 6 இருக்குது, இங்கே 3, 4 இருக்குது. ஸோ அதனால் இது கூட 9வது லெசனை என்ன பண்ணி வச்சிங்க, ஆட் பண்ணி வச்சிங்க. ப்ளஸ் வந்து 10வது லெசன் படிச்சிங்கன்னா 3 மார்க்ஸ் மினிமம் இருக்குது. ஸோ 10வது லெசன். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. இது வந்து செகண்டரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறப்ப தேர்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனு, தேர்ட் லெசனு, 4th லெசனு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஏன்னா அதில் மினிமம் 3 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி மற்ற எல்லா லெசன்லையும் அந்த மாதிரி தான் 3 மார்க்ஸ் அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த 16வது லெசன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 12 வந்து குட்டியான லெசனாக இருக்கும். ஸோ 12ல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 மார்க்ஸு, இங்கே வந்து 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் 11ல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 மார்க்ஸு, இங்கே 9, இங்கே 3. ஸோ 11 ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து படிக்க முடிஞ்சால் படிச்சிங்க. ஸோ இந்த 1, 5, 6 இதை படித்தாலே நம்ம 15 மார்க்ஸ் அளவுக்கு ரெடி ஆகிடுவோம். அதே போல் 14, 15, 9, 10 இது படிச்சிங்கன்னா நம்ம 12 சரிங்களா. 15 + 12 27 மார்க்ஸ் அளவுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து 2, 3, 4 நீங்கள் படிக்கலாம் சரிங்களா. அதனால் இந்த 3 லெசன், இந்த 4 லெசன் 7 லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இல்லை நான் இதெல்லாமே பார்த்துட்டு எனக்கு வந்து வேறு லெசன்ஸ் எல்லாமே தோணுது அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறத கேட்டு மார்க் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பயோசுவாலஜி பார்ப்போம். ஸோ பயோசுவாலஜி கொஞ்சம் அதை விட லெசன்ஸ் வந்து கம்மிங்கிறதுனால ஓரளவுக்கு எல்லா லெசன்லையும் மினிமம் 4 to 8 மார்க்ஸ் அளவுக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 சாப்டர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இங்கே 1 மார்க்ஸ் பாருங்கள் லாஸ்ட் டைம் சரிங்களா. எப்பவுமே சுவாலஜி புக் பேக் அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7 வந்து புக் பேக்காகவும் 1 வந்து இன்டீரியராகவும் கேட்டிருக்காங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் நல்லா பார்த்துங்க. அதே போல் இங்கே ஒரே ஒரு 2 மார்க்ஸ் மட்டும்தான் இன்டீரியரு, மற்ற 5 2 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. அதே போல் இங்கேயும் 2 இன்டீரியர் 3 மார்க்ஸு ப்ளஸ் வந்து மீதி 3 வந்து புக் பேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து புக் பேக்கு ரொம்ப நல்லா படிச்சுங்க. இன்டீரியர் 19 கம்பல்சரி இன்டீரியர் தான். அதேமாதிரி இங்கே 5 மார்க்ஸ் பாருங்கள், 2 இன்டீரியரு 2 வந்து புக் பேக்கு சரிங்களா. அப்போ 20ல் ஏ பார்த்தீங்கன்னா புக் பேக்காக இருந்துச்சுன்னா இன்னொன்று இன்டீரியராக இருக்கும், அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் 1 புக் பேக்கு 1 இன்டீரியர். புக் பேக் கேட்கக்கூடிய 5 மார்க்ஸு மறக்காமல் ஆன்சர்ஸ் பண்ணோம். அதுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நல்லா தரவாக படிச்சுங்க. ஸோ இப்போ இதில் எந்தெந்த லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிக மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை வச்சு ஃபைனலாக இந்தந்த லெசன்ஸ் எல்லாமே ப்ரைமரியாக படிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் செகண்ட் லெசனில் 7 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 6th லெசன் ரெஸ்பிரேஷன் இருக்கும். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் அளவு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 9வது லெசனில் பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 10வது லெசனில் பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ்.
ஸோ இதை கவுண்ட் பண்ணாலே இந்த 4 லெசன் கவுண்ட் பண்ணாலே 7 13 21 28 மார்க்ஸ். இந்த 3 லெசன்ஸ் படிச்சுட்டு போயிருந்தால் 4 லெசன் படித்தா 21 மார்க்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். மற்ற எல்லாத்துலேயுமே மினிமம் 3 மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்குது, 3 அண்டு 4 மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தடுத்த இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா வரும். அதேமாதிரி 23 பாருங்கள், 1 2 3 வந்து இன்டீரியராக கேட்டிருக்காங்க, மீதி வந்து 5 புக் பேக்கு. ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து இன்டீரியர் கொஷினு, 3 வந்து புக் பேக்கு. ஸோ 3 ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு 1 இன்டீரியர் கொஷின்ஸ் கூட ஆன்சர்ஸ் பண்ணலாம். 3 மார்க்ஸ் பாருங்கள், 3மே இன்டீரியரு. ஸோ 2 தான் வந்து புக் பேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் வேணும்னா மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ 5 மார்க்ஸ் இங்கே பாருங்கள், சுவாலஜியில் கரெக்டாக 2 புக் பேக்கு, 2 வந்து என்ன கேட்டிருக்காங்க இன்டீரியர் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக மார்க்ஸ் எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோஸ்ட்லி பயோபாட்னி விட பயோசாலஜி மார்க்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து 3 லெசன்ஸ் வந்து என்ன பண்ணும் குறையும். அதனால் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் 6 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனு 6 மார்க் அளவு கேட்டிருக்காங்க. அதற்கடுத்து அதிகமாக பார்த்தீங்கன்னா 7வது லெசனில் பார்த்தீங்கன்னா 6 மார்க் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 9வது லெசன். ஸோ 9வது லெசனு 8 மார்க் அளவுக்கு கேட்டிருக்காங்க. 10வது லெசன் வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க் அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக 12வது லெசன் இங்கே பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 லெசன் படிச்சிருந்தீங்கன்னா 8 6 14 20 28 34 மார்க். ஸோ இங்கேயும் வந்து நம்ம 5 லெசன்ஸ் வந்து படிச்சிருந்தோன்னா 34 மார்க்ஸ் வந்து வந்துடலாம். ஸோ ஃபைனலாக எந்தெந்த லெசன்ஸ் வந்து மினிமம் படிப்போம் அப்படின்னா இந்த 3 வருஷம் கொஷின் பேப்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ மற்றது எல்லாமே மினிமம் 3 மார்க்ஸ் வந்து என்னவாக இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதனால் அதிகமான மார்க்ஸு எதில் கேட்குறாங்க 3 இயர்ஸும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபைனல் கொஸ்டின் பேப்பர்ஸு. ஸோ இது வரைக்குமே லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 22, ஸோ இது வந்து கொடூரமான இயர் அப்படிங்கிற மாதிரி இங்கே பரவாயில்ல, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லிபரலாக கேட்டிருக்காங்க. அதாவது 2 இன்டீரியரு, மீதி 6 வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வந்து இன்டீரியரு, மீதி 4 வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. அதனால் 4மே ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 5 சரிங்களா, 5மே இன்டீரியர் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் இங்கே எல்லாமே 3 வந்து இன்டீரியரு, 1 மட்டும்தான் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸு பாவத்துலேயும் பாவம் அப்படிங்கிற மாதிரி இன்டீரியர் படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ அது அடுத்தடுத்த இயரில் குறைச்சிருக்கிறாங்க சரிங்களா. இந்த வருஷம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் கொஞ்சம் பார்ப்போம். அதனால் புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியரும் படிச்சிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2வது லெசனில் 11 மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 4வது லெசன், 5வது லெசனு, 6வது லெசன், இது எல்லாமே 4 5 6 இந்த 3 லெசன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 15 மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க. இங்கே 6 15 17 மார்க்ஸ் அளவுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 11வது லெசனு 12வது லெசன். ஸோ 11 12 பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 6 லெசன்ஸ் படிச்சிருந்தேன்னா 24 ப்ளஸ் வந்து 15 24 15 29 39 மார்க்ஸ் அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறப்ப ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ் ஸோ சொல்லக்கூடிய லெசனை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே இந்த 3 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட அனலைஸை வச்சு தான் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட் லெசன் எப்பயுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் ஃபஸ்ட் லெசனில் கம்மியான மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்குது சரிங்களா. அதில் 3 கேட்டாலும் பெனிஃபிட்ஸ் தான், 6 கேட்டாலும் பெனிஃபிட் தான். அதனால் ஃபஸ்ட் லெசன் நல்லா படிச்சுங்க. ஸோ ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸில் ஃபஸ்ட் லெசன் படிச்சிருங்க. செகண்ட் லெசன் பாருங்கள், இங்கே 7 மார்க்ஸு, இங்கே 11 மார்க்ஸு. அதனால் செகண்ட் லெசன் செகண்டரியான ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸில் அதையும் ஆட் பண்ணிங்க. அதுக்கடுத்து 6வது லெசன். ஸோ 6வது லெசன் பார்த்திங்கன்னா இங்கே 8 மார்க்ஸ் 3, இங்கே வந்து 5. ஸோ 6வது லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து 9வது லெசன், இங்கே வந்து 7 மார்க்ஸு, இங்கே வந்து 8 மார்க்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயரில் மட்டும் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து 9வது லெசன் என்ன பண்ணி வச்சுங்க, ஆட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக 12வது லெசன், இங்கே வந்து 4 மார்க்ஸு, இங்கே வந்து 8, இங்கே 7. ஸோ மினிமம் உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸாவது கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ 12. ஸோ இந்த 1 2 3 4 5 இந்த 5 லெசன்லேயும் 4 மார்க்ஸ் இல்லை 5 கேட்டால் கூட நமக்கு வந்து 25 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணிவிடுவோம், ரெடி ஆகிடுவோம். அதனால் இந்த 5 லெசனை ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து செகண்டரியான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஸோ செகண்டரியாக
அதிகமான மார்க்ஸ் கேட்டிருக்கிறதுல 10வது லெசன் ஒன்று இருக்குது. ஸோ செகண்டரி லிஸ்ட்டில் 10வது லெசன் என்ன பண்ணி வச்சிங்க, ஆட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 11வது லெசன். ஸோ இது வந்து ஆட் பண்ணிங்க. ஏன்னா இங்கே 11ல் பார்த்தீங்கன்னா இங்கே 4 மார்க்ஸ் இருக்குது, இங்கே 4, இங்கே வந்து 6. ஸோ மினிமம் கன்ஃபார்மாக மார்க்ஸ் அதில் வந்து இருக்குது. ஸோ 7th லெசனை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸு, மற்ற எல்லா லெசன்லேயும் 3 மார்க்ஸ் இருக்குது. ஸோ மற்றது உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதெல்லாமே ஆட் பண்ணிங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த 7 லெசனில் 12ல் இந்த 7 லெசன் ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ். இதில் ஒரு 4 நாள் கேட்டாங்கன்னா 8. ஸோ நம்ம வந்து 33 மார்க்ஸ் நியர்பை சென்டமுக்கு வந்து என்ன பண்ணுறோம், நியர்பையாக வந்துடும். அதே மாதிரி பாட்னியில் நம்ம சொன்ன இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த 7 லெசன்ஸ் படிச்சிங்கன்னா நம்ம 27லேருந்து 28 மார்க்ஸ் அளவுக்கு நம்ம கிராஸ் ஆகிடலாம். ஸோ 7, 5 கேட்டாலுமே 5 மார்க்ஸ் கேட்டாலுமே 35, இல்லை 4 கேட்டாலுமே 28 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். புக் பேக் 1 மார்க்ஸ் இது எல்லாமே நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டேன்னா. ஸோ இதுதான் ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸு. இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.